ஹலோ வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது உருளைக்கிழங்கு கீரை பொரியல். அதுக்கு நான் இன்றைக்கி பாலக்கீரை எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய ஆனியன், ஒரு தக்காளி, எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இப்போது ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை அது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கணும், கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். லைட்டாக வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இப்போ அது கூட சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு அந்த எண்ணெயிலே தான் வேகணும், தண்ணி எதுவுமே விடக்கூடாது. ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் உருளைக்கிழங்கு வேக விட்டுறலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்த பிறகு ஒரு 4 பூண்டு பல்லை நம்ம நசுக்கி அது கூட சேர்த்துக்கலாம். அதையும் லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அது கூட சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வேகணும். இப்போ அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு இப்போ அதுக்கு ஏற்றாப்புல மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போட்டும். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு நம்மளுக்கு ஒரு 50% அது வெந்தால் போதும். அந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை அது கூட சேர்த்துக்கலாம். கீரையை இப்போ நம்ம கிண்டி எதுவும் விட வேண்டாம். அதை அப்படியே நம்ம மூடி வச்சு விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அதை பார்க்கலாம். 2 நிமிஷம் கழித்து அது பார்க்கும்போது கீரையெல்லாம் சுருங்கிருக்கு. அந்த கீரையிலிருந்து கொஞ்சம் தண்ணி விடும். கீரையிலிருந்து கொஞ்சம் தண்ணி வரும். கீரைனாலே பெரியவங்களுக்குனாலும் சரி சின்னவங்களுக்குனாலும் சரி கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை நம்ம சாப்பாடு கூடயும் சைடாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாவே இருக்கும், எடுத்துக்கலாம். கீரையிலேருந்து ரொம்ப தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி போகிற வரைக்கும் நம்ம அதை கிண்டி விடணும். இப்போ கீரைக்கு தேவையான உப்பையும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கீரை நல்லா சுருங்கிடுச்சு, தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இப்போது நல்லா தண்ணி வற்றி நம்ம ஊற்றின ஆயில் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிட்டு, இந்த சமயத்தில் ஒரு 2 காஞ்ச மிளகாவை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி அது மேலே தூவி விட்டுக்கணும். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது உருளைக்கிழங்கு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.